அன்பார்ந்த கர்ஜனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 12/8/2026 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்று இரவு 9:04 முதல் அதிகாலை 1:27 வரை சூரிய கிரகணம் நடக்கின்றது. இன்று ஒரு முக்கியமான நாள். இன்றைய திதி அதிகாலை 2:10 வரை சதுர்தசி, பின்பு அமாவாஸ்யை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:10 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு 80% நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், யோகமான நாள். ரொம்ப கவலைகள் எதுவும் இல்லாமல் நாள் ஈஸியாக கடந்து போகும். தனம் ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரணமாக வர வேண்டிய வருமானத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நல்லா இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியமாக இன்றைக்கி நல்ல வேல்யூ இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை சமுதாயமும் சரி, உங்கள் குடும்பமும் சரி கேட்டு, மெயினாக உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருவாங்க. நல்ல நாள், யோகமான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு 60-40 60 பங்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஏற்கனவே எடுத்த நல்ல முடிவுகள், நீங்கள் ஆரம்பித்த முயற்சிகள், தொழில் ரூபமாக, உடல் ஆரோக்கியம், அது விஷயமாக, அதை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த பாக்கி 40% என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, உங்களை முன்னேற விடாமல் ஏதாவது ஒரு குழப்பங்களை மனதில் கொடுத்து, எடுத்த முடிவுகளை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோ பண்ணுவார். நம்ம எடுத்தது கரெக்டா, முடித்தது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் உங்களை அறியாமலேயே ஒரு சின்ன குழப்பம் கொடுத்து பண்ணுவார். ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோதிஷனாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் நல்ல முடிவுகள் தான். அந்த முடிவுகளில் நீங்கள் ஸ்திரமாக இருங்க, அதை கரெக்டாக செயல்படுத்துங்க. வெற்றி உறுதி, வெற்றி நிச்சயம். தனம் இன்னைக்கு வரலன்னா கூட இன்னும் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப நல்லா தன வரவு வரும். கவலைப்படாதீர்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு மிதுன ராசியோட ராசிநாதன் புதன் சூன்ய தாக்கத்தினால அவர் கொஞ்சம் பலம் இழந்தே இருக்கார். அதனால் உங்களால் இன்னைக்கு தைரியமான ஸ்திரமான முடிவுகள் எடுக்கிறது கஷ்டம். மிதுன ராசி ரொம்ப மன சஞ்சலப்பட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் 2வது வீட்டு அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சந்திரன், உங்களால் தன வரவை மெயின்டைன் பண்ணலாம். இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் அடிக்கடி போகும். என்ன காரணமே இருக்காது. நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்க போகிறீங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியாத, வெளியில் விவரிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன பயம், ஏதோ ஒன்றை பற்றி உங்கள் உள் மனசில் நினச்சி ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு ஒன்று வரும். அவ்வளோதான். இன்னத்திய நிலைமை அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை, குடும்பத்தில் குறைபாடு இல்லை, நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், ராசியிலேயே சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி டபுள் பேட்ரி போட்ட மாதிரி மனசு உற்சாகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் நல்ல அஷ்டவர்க்க பரல்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு திடீர்னு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்லேயும் கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி இஷ்டப்பட்டதை வாங்கி ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த செலவுகளையும் இன்றைக்கி நீங்கள் திடீர்னு பண்ணிடுவீங்க அல்லது பிளான் பண்ணிப்பீங்க. ஓவராலாக மகிழ்ச்சியான நாள். உங்களோட மகிழ்ச்சிக்கு மெயின் காரணம் இன்றைக்கி ஒரு எதிர்பாராத தன வரவாக இருக்கும். உத்தியோகம் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொதுவான பலன் நற்பலன் தான், நல்லதான் இருக்குது.
இருந்தாலுமே எதிர்பாராத சில செலவீனங்களும், சில நஷ்டங்களும், சில விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு. எதனால இந்த மாரி நஷ்டங்கள் அண்டு விரயங்கள் அப்படின்னாக்கா, உங்களுடைய கவனக்குறைவினால். ஏதோ ஒண்ணுல. உதாரணத்திற்கு ஒரு கார் பார்க் பண்ணும் பொழுது, ரிவர்ஸ் பார்க் பண்ணும் பொழுது, சிவரு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும், லாஸ்ட் மொமெண்ட்ல போயிட்டு, ஏதாவது போய் அந்த செவுத்துல லைட்டா மோதிருவீங்க. அப்புறம் இறங்கி பார்க்கும் பொழுது, அது பெரிய ஸ்க்ராட்சோ, இல்ல டென்ட்டோ இருக்கும். உடனே திரும்ப அதற்காக மனசு வருத்தப்பட்டு, ஓடி போய் அதை ரிப்பேர் பண்ணணும், செலவு பண்ணணும். இந்த மாதிரியான சில விரயங்கள் தான். ஆகையால் என்னுடைய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னாக்கா, செய்யும் காரியங்களில் இன்னைக்கு செலவு வராத லெவலுக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓகே. உங்களுடைய பண வரவு திருப்திகரமா இருக்கு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இருந்தாலுமே இந்த மாதிரியான சில எதிர்பாராத, அவசியமே இல்லாத ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால செலவுகளோ அல்லது நஷ்டங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜாக்கிரதை. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து பொதுவான சுப பலன்கள் தான் ஜாஸ்தி. நிதி நிலைமை நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, உத்தியோகத்தில் வந்து நல்ல ஸ்மூத்தான ஒரு போக்கு காட்டுது. அதுவும் மெயினாக இந்த பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார், இதில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாள். நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். கஸ்டமர்ஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெருமதிப்பும் பாராட்டுதலும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து தன வரவு நல்ல திருப்திகரமாக இருக்குது. அதாவது இந்த இன்சென்டிவ் பேஸ்டாக வேலை செய்யக்கூடியவங்க, அதிகமாக வியாபாரம் பண்ணால் அதிகமான இன்சென்டிவ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப யோகமான நாள், சுபமான நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், துலா ராசிக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான நாள். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு விவரிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல நாளும் கிடையாது, ரொம்ப அப்செட் ஆகக்கூடிய ஒரு நாளும் கிடையாது. சாதாரணமான நாள். என்ன முக்கியமான ஒரு அறிவுரை இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னாக்கா, தேவையே இல்லாமல் இன்னொருத்தவங்களோட விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. நீங்கள் சுபாவமாக ஒரு நேர்மையான நடுநிலையாளர், அன்பயஸ்டாக, தப்புன்னா தப்பும்பீங்க, ரைட்னா ரைட்டும்பீங்க, வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரிலாம் பாகுபாடு பார்க்க மாட்டீங்க. இருந்தாலுமே அதே மனநிலையில் போயிட்டு இன்றைக்கி தேவையில்லாமல் இன்னொருத்தங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் உங்களுக்கு உண்மையிலேயே வேண்டப்பட்டவங்க உங்களை விட்டு விலகி போவதற்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது நீங்கள் இன்றைக்கி மெயினாக பண்ணாதீங்க. தனம் நார்மலாக இருக்குது, ஆரோக்கியம் நார்மலாக இருக்குது, குடும்ப நிலைமையும் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி யோகமான நாள். நல்ல அதீதமாக உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பழைய பாக்கிகள் ஏதாவது இன்றைக்கி திடீர்னு அரியர்ஸ் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நல்ல பணம் வரும். தொழில் முறையில் இருப்பவர்கள், மெயினாக இந்த அரசாங்க கான்ட்ராக்டுகளை எடுத்து செய்பவர்கள், இந்த ரோடு போடுறவங்க, அப்புறம் இந்த பப்ளிக் ஒர்க்ஸில் வந்து கட்டடம்லாம் கட்டித்தரக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்றைக்கி புது டெண்டர், புது கான்ட்ராக்டு, இல்லை பழைய பாக்கி ஏதாவது ரிலீஸ் ஆகிறது, அந்த மாதிரியான பணவரவு வரும். ஸோ வரும் பணத்தை நன்றாக சேமித்து வைத்து கொள்ளவும். இது பொதுவான அட்வைஸ், இன்னித்தன்ட்டு இல்லை, எப்பயுமே. மற்றபடிக்கு வந்து இன்றைக்கி நல்ல யோகமான நாள். உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம், சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திராஷ்டமம். இன்னத்திய சந்திராஷ்டமத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஜலம்,
நீர், தண்ணீர் இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா யாராவது இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போகிறவங்களோ அல்லது நீர்நிலையில் போய் விளையாடுகின்ற குழந்தைகளோ அல்லது இந்த மாதிரி படகு சவாரி இந்த மாதிரி ஜாலிக்காக போகக்கூடியவங்களோ யாராக இருந்தாலும் உங்களுடைய லைஃப் ஜாக்கெட்டோ இல்லாட்டினா யாராவது பெரியவர்களோட கண்காணிப்புலையோ அல்லது நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்களோடையோ போய் இருங்க. இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லப்போனால் தண்ணீர் குடிக்கும் பொழுது புறை ஏறி அதனால் நீங்கள் வந்து மூச்சு திணறி கஷ்டப்படுவீங்க. உயிருக்கு ஆபத்து கிடையாது. இருந்தாலும் நீரினால் இன்னைக்கு இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடிக்கு வந்து பண வரவு போக்குவரத்து அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற பெரிய ஆபத்தோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. தனுர் ராசி அன்பர்கள் வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், 7வது வீட்டு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். நல்ல அமைதியான ஆழ்கடல் மாதிரியான ஒரு அமைதியை தருவார். நல்ல முக்கியமான முடிவுகள்லாம் ரொம்ப ஷார்ட் டைமில் ஆராய்ந்து எடுத்துருவீங்க. அந்த முடிவுகள் ரொம்ப ஸ்திரமாக இருக்கும். இன்றைக்கி மெயினாக இந்த பார்ட்னர்ஸோட வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கரிய உலோகம், இரும்பு தாது, ஸ்கிராப், அதுக்கப்புறம் வந்து இந்த கிரில் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல யோகமான நாள். நல்லாவே வியாபாரம் நடக்கும், புது ஆர்டர்ஸ் கிடைக்கும், நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க. வீட்டுக்கு போகும்போது கை நிறைய பணம் எடுத்துகிட்டு போவீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதே மாதிரியே ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, நான் மேற்சொன்ன அந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்மூத்தான நாள். ஸ்மூத் அப்படின்னாக்கா அது பாட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வருவீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசிக்கு வந்து இன்றைக்கி வெரி சக்ஸஸ்ஃபுல் டே. நல்ல வெற்றிகரமான நாள். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. நீங்கள் வந்து ஒன்றும் போருக்கு சண்டைக்கு போய் வெற்றி இல்லை. வெற்றி அப்படிங்கிறது வந்து என்னென்னா காரிய சித்தி. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறதுக்காக போகிறீங்க, ஏதோ ஒரு டீல் முடிக்கிறதுக்கு போகிறீங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் திரும்ப வரும்பொழுது நீங்கள் எந்த காரியத்துக்காக போனீங்களோ அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு சந்தோஷமாக திரும்ப வருவீங்க. மன நிறைவோடு திரும்ப வருவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில ரிசல்ட் அதிகப்படியாகவே, உதாரணத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வாகனத்துக்கு விலை பேசி வாங்கணும், இன்னும் கம்மி விலைக்கு இன்றைக்கி பேசி பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து என்ன கம்மி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து உடனே அவர் ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுத்துருவார். அதுதான் நல்ல அதீதமான வெற்றி. அந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாள். அதனால் நல்ல மனநிலையோட காலையிலேயே ஒரு வெற்றிகரமான நாளை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன உணர்ச்சியோடு நீங்கள் போங்க. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். தனம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், சுபாவமாக இன்றைக்கி வந்து நல்ல ஒரு யோகமான நாள் தான். ரொம்ப ஒரு டிப்ரெஸிங்காகவோ அல்லது டிஸ்கரேஜிங்காகவோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து காலையிலேருந்து மாலைக்குள்ளே நிறைய வேறுபட்ட மனநிலைகளை இருப்பீங்க. காலையில் வந்து ரொம்ப லிபரலாக சந்தோஷமாக ஃப்ரீயாக இருப்பீங்க. திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே என்ன நடக்கும்னே தெரியாது, கொஞ்சம் ரிஜிட் ஆயிடுவீங்க. சட்னு கோவம் வரும், இரிட்டேஷன் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் மனநிலையை ஒரே நிலையாக வைப்பதற்கு அதற்கு என்ன தேவையோ அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அதற்கு என்ன ஒரு வழி உபாயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மனதிற்கு பிடித்த விஷயங்களை இன்றைக்கி அதிகமாக பண்ணுங்கள். ஒரு வாக்கிங் போகிறதோ, பாட்டு கேட்குறதோ, இல்லை வேறு ஏதாவது க்ளீனிங் எடுத்து வச்சு பண்ணுறதோ, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த உடல் மாத்திரம் ஏதோ ஒரு காரியத்தில் ஊன்றி செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான மனநிலை வேறுபாடுகளை தவிர்க்கலாம். இந்த மனநிலை வேறுபாடுகள்னால உங்களுக்கு சுற்றம்,
சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க, குழந்தைகள்கிட்ட இவங்கள்ட்டெல்லாம் வரக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு வருத்தத்தை தடுக்கலாம். மற்றபடிக்கு நல்ல சுபமான நாள், யோகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள்.